இப்படியான விஷயங்களை கொஞ்சம் கண்டுகொள்ளுங்கன்னு சொல்றேன். சில பேர் வீட்டில் இருக்க வாகனங்கள் அதுகளை வித்தும் வந்தாக்கள் இருக்கான். அப்போ இப்படியான இளைஞர்கள் இப்படியான பெண்மணிகளை நாங்கள் இன்னும் ஊக்குவித்து அவர்களை யாருமே எங்களுக்கு உதவி செய்யலை. நாங்கள் நாட்டுக்கு கடந்து போய் விளையாடிட்டு வந்தாங்க, எங்களோட நாட்டுக்காகத்தான். லோன் எடுத்து அப்படி வந்தாக்களும் இருக்கான். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் ஜாழ் மாவட்டத்தில் குறிப்பாக பலாலி விமான நிலையத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் பார்க்க போகிற ஒரு காணொளி உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு காணொளி. இளைஞர்களை ஊக்குவித்து அடுத்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிற ஒரு காணொளி. 6 பேர், அதில் ஒரு பெண்மணி. எங்களுடைய இலங்கை நாட்டிலேருந்து இந்தியா நோக்கி பயணம் செய்து குத்து சண்டை போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கிறோம். குத்து சண்டை போட்டிகள்ன்றது சும்மா இல்லை, உடம்பெல்லாம் அப்படி அடித்து நெடித்து அவ்வளோ ஒரு போட்டி. அந்த போட்டியில் பங்கு பெற்றி கிட்டத்தட்ட ஒரு வீரர் பதக்கங்கள் பெற்று இப்போ இந்த பலாலி விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை வரவழைக்கிறது போனாங்கள். யாருமே அவர்களை பாராட்டுவதற்காக எவருமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 நபர்கள் தான் அந்த காணொளி பதிவு செய்வதற்காக கூட வந்திருந்தாங்க. காரணம் என்னென்னா, அவர்களோட கதைக்கும் போது அவ்வளவு ஒரு மன நெரிசலாக இருந்தது, அவ்வளவு கவலையாக இருந்தது. காரணம் என்னென்னா, தாங்கள் இந்த இடத்துல இருந்து இந்தியா நோக்கி பயணம் செய்து இப்படியான விடயங்களை சாதித்து இலங்கை நாட்டுக்கு எங்களுடைய நாட்டுக்கு பெருமை சேர்க்கணுமென்ற ஒரு ஆசை, ஒரு வெறி இருந்தாலும் இந்த போகிறதுக்கு பெரிய ஒரு தடையாக இருந்தது பணம், அதாவது பொருளாதார தடை. அப்போ அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், நிறைய விஷயங்களை விட்டு நிறைய பேரிடம் உதவி கேட்டும் அந்த உதவி கிடைக்காத காரணத்தால் தங்களிடம் இருந்த சில பொருட்களை விட்டு கூட அந்த பணத்தை ஒழுங்குபடுத்தி இந்த இடத்துல இருந்து இந்தியா நோக்கி பயணம் செய்த ஒரு சாதனையை நிகழ்த்தி வந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல இதை நான் ஏன் உங்களுக்கு திரும்ப கூறுறேன்னா, இளைஞர்கள் இப்படியான விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு நிறைய துறைகள் இருந்தாலும் அந்த துறைகளில் சாதிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் திறமை இல்லாமல் இல்லை, ஒரு பொருளாதார தடை, ஒரு பண ரீதியான தடை மட்டும்தான். அப்போ இப்படியான இளைஞர்கள் இப்படியான பெண்மணிகளை நாங்கள் இன்னும் ஊக்குவித்து அவர்களை வெளி உலகத்துக்கு தெரிய வைத்து அவர்களை இன்னும் பெரிய ஒரு சாதனையாளர்களாக மாற்ற வேணும். அதுதான் எங்களுடைய ஒரு கருத்தாக இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து அவர்களோட கதைச்சு இந்த என்னென்ன விடயங்கள், இந்த குத்து சண்டை சம்பந்தமான விடயங்களை பற்றி கதைச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். அவ்வாறாக நாங்கள் நிற்கிற இடம் பலாலி விமான நிலையம். தற்பொழுது இந்த பலாலி விமான நிலையம் கூட பெரிய அளவாக விஸ்தரிக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் இலங்கையிலிருந்து இந்தியா சென்று குத்து சண்டை போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்று அவர்கள் இந்த இப்போ வீடு திரும்புகிற காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக கோச் தியாகராஜா நாகராஜா என்பவர் மற்றும் இந்த இடங்களில் பதக்கங்களை வென்றவர் பிரபாகரன் ரதுக்ஷன் என்பவர் மற்றும் நகுலேஸ்வரன், ஸ்ரீஹரிஷ், லெனின், சானுராஜ், முகமது லாஸ், புஷ்பநாதன், அஜந்தா, இப்படி 4 பேர் இந்த இடங்களில் பங்கு பெற்றிருக்கிறோம். ஒருவர் பதக்கங்களை வென்று வீடு திரும்பியிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த வெற்றி, பெரிய அளவான வெற்றிகள் கிடைக்காததற்கான காரணம் இந்த பண ரீதியான விடயம்தான். தொடர்ந்து இவர்களோட கதைச்சி இந்த குத்து சண்டை போட்டிகள் என்ன மாதிரி எல்லாம் இடம்பெற்றது, இவர்களுடைய வெற்றி பயணங்களை பற்றி கேட்டு அறிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அஜந்தா. நான் வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த பெண். இந்த கலையில் நான் ஒரு வருடமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். எங்களோட டீமில் 5 பேர் போனாங்க. அதில் ஒரு ஆள் ஒரு பாய் கோல்டு மெடல் அடித்தவர். மற்ற எல்லாருமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களுக்குரிய பெஸ்ட்டை கொடுத்தோம். இதில் நாங்கள் மெயினாக நிறைய கஷ்டங்களை கடந்து போன நாங்கள் இந்த கேமுக்கு நாங்கள் முதல் தடவை போனாங்க. யாருமே எங்களுக்கு உதவி செய்யலை. நாங்கள் கேட்டுனாங்க, நிறைய பேர்கிட்ட கேட்டுனாங்க, கேட்காம இல்லை, கேட்டுனாங்க, யாரும் உதவி செய்யலை. எல்லாரும் கடைசியாக எங்களோட குடும்பங்களுக்கு தான் கொஞ்சம் அவேராய் பண்ணி எங்களை அனுப்பி வச்சவங்க நிறைய கஷ்டத்தின் மத்தியில். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், இது நாங்கள் வெறுமனே எங்களுக்காக மட்டும் விளையாட போயில்லை, இன்னொரு நாட்டுக்கு கடந்து போய் விளையாடிட்டு வந்தாங்க, எங்களோட நாட்டுக்காகத்தான். இதை யாருமே இந்த கேம் இதுகளை கண்டுகொள்றதில்லை, வேற விஷயங்களை கண்டுகொள்றாங்க. இப்படியான கலைகள் பெண்களுக்கு ஆண்களுக்காக இருக்கட்டும் பாதுகாப்பு கலையில கண்டுகொள்றதில்லை. இது வெறும் எங்களுக்கு ஒரு போட்டி அல்லது ஒரு எங்களுக்குரிய தற்பெருமை என்று இல்லை, எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வது மற்ற எல்லா விஷயத்துக்கும் இது உதவி கொள்ளுது எங்களுக்கு.
நான் என்ன மெயினாக சொல்கிறேன்னா இப்படியான விஷயங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எங்களுக்கான பொருளாதார வசதிகளுக்கு கொஞ்சம் இந்த அரசாங்கம் வந்து செய்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்படியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எங்களை முன்னேற்றி விட்டால் நாங்களும் இந்த நாட்டிலேருந்து அடுத்த நாட்டுக்கு போய் விளையாடக்குள்ள எங்களுக்கும் ஒரு பெருமையாக இருக்கும். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போயிட்டு வந்திருக்கோம். யாருமே வந்து எப்படி போனாய் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. போய் லொஸ்ட் ஆகிட்டு வந்தா லொஸ்ட் ஆகிட்டு வந்துட்டேன்னு கேட்குறாங்க. ஆனால் வின் பண்ணிட்டு வந்தா வின் பண்ணிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் தான் கேட்குறாங்க. தவிர அந்த பிள்ளை வின் பண்ணிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கறது இல்லை. இப்போ ஸ்கூல் போயோரால் அடிச்சுட்டு வந்திருக்கிறார் வவுனியா மாவட்டத்தில். அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க இல்லாட்டி வவுனியா மாவட்டத்தை சேர்ந்தவங்க யாருமே அந்த பிள்ளைக்கு உதவி செய்யலை ரெண்டு வரைக்கும். நாங்கள் கேட்டுனாங்க இல்லையாண்டு இல்லை. இப்படியான விஷயங்களை கொஞ்சம் கண்டுகொள்ளுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற கேமோட நேம் வந்து மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட், குத்துச்சண்டை. அந்த குத்துச்சண்டைக்குள்ளே பல வகைகள் இருக்குது. கிக் பாக்ஸிங், மொய்தாய், டெக்கிண்டோ, யூடோ, ரெஸ்லின், வூஷு சொல்லி 7-8 வகையான கேம் இருக்குது. அந்த கேமில் நாங்கள் இப்போ போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தது ராய்ப்பூரில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தது MMA, அதுவும் ஒரு விதமான குத்துச்சண்டை தான். மற்றது வந்து சென்னையில் பார்ட்டிசிபேட் பண்ணினது கிக் பாக்ஸிங், அதுவும் ஒரு விதமான குத்துச்சண்டை பயிற்சி தான். அந்த 2 இதுலேயும் தான் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. அதைக்கு மேலாக தேசிய மட்ட ரீதியில் வந்து நாங்கள் வேறு பயிற்சிகளில் வந்து பங்கு பெற்றி இடத்தை பிடிச்சிருக்கிறோம். என்னென்ன இடங்கள் வந்து இந்தியாவில் கிடைக்கும்? இந்தியாவில் வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போயிருக்கிறோம். அதில் போனதில் தான் 5 பேருக்கு போனதில் ஒரு ஆளுக்கு வந்து கோல்டு மெடல் கிடைச்சது. அது எங்களுக்கு மிகவும் ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்களோட டீமில் இருந்து ஒரு எங்களோட ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒருத்தர் வந்து கோல்டு மெடல்ன்றது சும்மா ஒரு யாருக்குமே கிடைக்க போகிற ஒரு விஷயம் இல்லை. அவருடைய கஷ்டம், அவருடைய முழு எஃபெக்டையும் போட்டு தான் அந்த இடத்துல அவர் அந்த கோல்டு மெடல் அடித்தவர். அது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்குது. ஸோ இந்த கேமை வந்து நாங்கள் இன்னும் சாதிக்கணும்னு தான் ஆசைப்பட்றோம். எங்களோட டீமில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து இன்னும் நிறைய இடங்களுக்கு போக வேண்டும், அடுத்த நாடுகளுக்கு போய் விளையாட வேணும்ன்றது மட்டும்தான் எங்களுடைய ஆசை. வணக்கம், என் பேர் வந்து டி நாகராஜா. நாங்கள் வந்து இலங்கைக்கு சார்பாக வந்து இந்திய நாட்டில் சென்னையில் நடந்த டூர்னாமெண்ட்டும் மற்றது சண்டிகர் ராய்ப்பூர் என்ற ஒரு இடத்துல நடந்த போட்டியிலையும் பங்கு பெற்று வெற்றி பெற்றிருக்கோம். அதில் எங்களை கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவன் வந்து வெற்றி பெற்று பதக்கம் வென்றிருக்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்களே கேளுங்களேன். இந்த போட்டியில வந்து இதுக்கு முதல் வேறு ஆட்கள் யாழ்ப்பாணத்துல இலங்கையில இருந்து அல்லது வடக்கில இருந்து பங்கு பெற்றிருக்கீங்க? இதுவரைக்கும் வடக்குல இருந்தும் சரி, தமிழரை பிரதிநிதிப்படுத்தியோ வடமாகாணத்தில இருந்தோ இதுவரைக்கும் ஒருத்தரும் பங்கு பெற்றினதில்லை இந்த போட்டிகளில். இதே முதல் முறையா இந்த போட்டிகளில் வந்து பங்கு பெற்றி பதக்கமும் வென்றிருக்கிறது ஒரு ஒரு தொடக்கமா இருக்கு. கடந்த காலத்துல வந்து இப்படி பங்கு பெற்றதுக்கான காரணம் கடந்த காலத்தில் வந்து இந்த போட்டியின் சில பேர் அந்த ஃபீல்டுக்குள்ளே இல்லாதனால அதை அறிமுகப்படுத்த யாரும் இல்லாதனால இந்த வேறான போட்டிகளை வந்து பங்கு பெற்றது இல்லை. நாங்கள் வந்து இங்கே நடக்கிற தேசிய மட்ட போட்டிகள்லையும் வந்து பங்கு பெற்றி வெற்றி பெற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச மட்ட போட்டிகள்லையும் பங்கு பெற்றி வெற்றிருக்கோம். கடந்த வருடம் வந்து 2 பெண் வீராங்கனைகள் வந்து துபாயில் நடந்த போட்டியில் வந்து கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி வார மாதம் வந்து 16ஆம் தேதி வந்து துபாயில் நடக்க போகிற போட்டிக்கு வந்து செல்ல இருக்கிறோம். நானும் அதில் இலங்கைக்கு சார்பாக டீம் கோச்சாக வந்து பங்கு பெற்ற இருக்காங்க. வேற கராத்தே உள்ளிட்ட வேறு கலைகள் வந்து இப்போ இலங்கையில் அதாவது வந்து யாழ்ப்பாணத்திலே வந்து பரவலாக பழக்கப்பட்டு அதாவது கற்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த கலை வந்து அப்படி பரவலாக கற்பிக்கப்படுகிறதா அல்லது வந்து குறிப்பிட்ட இடத்துல கற்பிக்கப்படுகிறது? இந்த கலை வந்து குறிப்பிடப்பட்ட இடங்கள்லாம் பழக்கப்படுகிறது. இந்த குறிப்பாக வந்து நுடனுக்குள்ளே வந்து கோச்சின் இந்த MMA மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்டுக்கு வந்து நான் தான் இருக்கேன், வேறு கோச்சஸ் இல்லை. ஸோ நான் தான் நுடனில் இருந்து தமிழ் பிளேயர்ஸை வந்து அங்கே கொண்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணி பிளேஸ் பண்ண வைக்கிறது. இதை வந்து நான் இப்போ இதில் இருக்க பிளேயர்ஸ்லேயே வந்து மன்னார்லேருந்து வந்திருக்காங்க, வவுனியா, ஜாழ்ப்பாணம், நுதன் சைட்டு அங்காலையும் புத்தளத்தையும் தாண்டி வந்திருக்காங்க. ஸோ வேறு ஸ்டைட்டு வேறு டிஸ்ட்ரிக் வேறு ப்ரொவின்சல்ல இருந்தும் வந்து என்னோட ட்ரைனிங்க்கு வரவங்க இந்த நொதன் ப்ரொவின்சலுக்கு. ஸோ நான் ஜப்னால கோச் பண்ணுறேன்னா மற்றது வவுனியா, மன்னார் போன்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் தான் கோச் பண்ணி கொண்டு டெவலப் பண்ணி கொண்டு இருக்கேன் பிளேஸ். ஏன் அந்த மாவட்டங்களில் வந்து கோச்சஸ் இல்லையா? அது என்ன காரணம்?
கோச்சஸ் வந்து இந்த அந்த கேம் வந்து தெரியல பிளேயர்ஸுக்கு. அதாவது ஒரு ஒரு ஆள் வந்து அந்த கேமை வந்து தெரிஞ்சிருந்தால் தான் மற்ற பிள்ளைகளுக்கு வந்து டீச் பண்ண இயலும். ஸோ அந்த கேம் தெரியாதவங்க வந்து டீச் பண்ண இயலாது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளேயராக இருந்து கொண்டிருக்கேன். நான் இப்பயும் பிளேயராக தான் இருந்து கொண்டிருக்கேன். ஸோ நான் வந்து என்னால் வந்து இன்னும் பிளேயர்ஸை வந்து டெவலப் பண்ண இயலும்ன்றதுனால நான் டெவலப் பண்ணிக்கொண்டு என்னையும் நான் டெவலப் பண்ணிக்கொண்டு இருக்கேன். இந்த கேமை வந்து வளர்க்குறதுக்கு அரசாங்கம் இந்த உதவியும் செய்ய இல்லையா? அரசாங்கம் வந்து இந்த கேமை டெவலப் பண்ணுறதுக்கு எந்த உதவியும் செய்யலை. இப்போ நான் இந்த டூர்னமெண்ட் போனதே வந்து தங்களோட சொந்த காசுலாம் செலவழிச்சு போனது. இதில் ஸ்கூல் படிக்கிற ஆக்களும் இருக்காங்க, வெளி ஒர்க் பண்ணுற ஆக்களும் இருக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற ஆக்கள் தங்களோட சொந்த மணியை சேர்த்து அவங்க வந்தவங்க. அதே மாதிரி தான் வெளியாக்களும். ஸோ ஸ்கூல் போகிறவங்க வந்து தங்களோட அம்மாக்கள் வந்து காசு கடன் வாங்கி வந்த ஆக்களும் இருக்காங்க. வெளியில் வட்டி கடன் வாங்கி அந்த காசில் இந்த டூர்னமெண்ட் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆக்களும் வந்திருக்காங்க. ஸோ மற்றாக்கள் மிஞ்சாக்கள் லோன் எடுத்து அப்படி வந்தாக்களும் இருக்காங்க. சில பேர் வீட்டில் இருக்க வாகனங்கள் அதுகளை விற்றும் வந்தாக்கள் இருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த டூர்னமெண்ட் போகிறது முழுக்க தங்களோட சொந்த காசில் தான் போனது. இது யார்ட்டையுமே நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஸ்பான்சர்னு சொல்லி ஒருத்தட்டையும் நாங்கள் எடுக்கலை. பட் இது வர இருக்க அந்த மலேசியா மீட்டுக்கு வந்து நாங்கள் ஸ்பான்சர்ஸ் கேட்டு உதவி கேட்டுனாங்க. இந்த மீட்டுக்கு வந்து நாங்கள் ஒருத்தட்டையும் உதவி கேட்காம தான் போனோம். இந்த கலையை வந்து இப்போ குறிப்பாக வந்து வடக்கில் அல்லது கிழக்கில் வந்து வளர்க்குறதுக்கு வந்து என்னென்ன வேலை திட்டங்கள் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த முதலாவது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண கேமை முதலாவது இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எனக்கு முதலாவது வந்து நான் எடுக்கிற முதலாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னால், முதல்னாக இருந்தாலும் சரி தமிழர்களுக்கு இதில் டெவலப் பண்ணணும்னு சொன்னால் ஒரு போட்டி ஒன்று வச்சு அவங்களுக்கு காட்டணும். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கேம் இருக்குது. அது வந்து உங்களை சோசியல் மீடியாவில் உங்களால் தான் நேரும். ஏன்னா மீடியா மூலம் தான் எல்லாத்துக்கும் அது இப்படி ஒரு கேம் இருக்குது, இப்படி செய்கிறாங்க, தமிழ் பிளேயர்ஸ் வந்து தமிழாக்கள் வந்து இப்படியான விளையாட்டுகளில் வந்து ஆர்வமாக இருக்காங்க, இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி மற்ற மக்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அப்படி தெரிய வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வருவாங்க. ஏன்னா இப்போ பார்த்துக்கொண்டா பல தமிழ் மாணவர்கள் வந்து என்ன சொல்கிறது, போதைப் பொருளுக்கு அடிமையாகி அந்த சைட் போய் கொண்டிருக்காங்க. இப்படியான விளையாட்டுகள் மூலம் வந்து அவங்க வந்து அந்த சைட்ல இருந்து மற்ற சைட்டுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்குள்ள வந்து அச்சீவ் பண்ண இயலும், ஒரு இந்த சைட்டுக்கு வந்து மாற இயலும். ஸோ ஒரு சொசைட்டியே சேஞ்ச் ஆகும். இப்போ அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து அப்படி பங்களிப்பு செய்யணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அரசாங்கம் வந்து டெவலப் பண்ணணும்னு சொன்னால் இங்கே இருக்க அகாடமி அதுகளுக்கு வந்து தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கணும். அதுக்கான அந்த அச்சீவ் பண்ணுற பிளேஸுக்கு வந்து தேவையான உதவிகளை செஞ்சு, அது பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி, விளையாட்டு உபகரணங்களாக இருந்தாலும் சரி, நிதி உதவியாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் சரி, அது வந்து அரசாங்கம் தான் செய்யணும்னு இல்லை. சில நிறுவனங்கள் இருக்குது, உதவி நிறுவனங்கள் இருக்குது. அப்போ நிறுவனங்களும் அதுக்கான உதவிகளை வந்து அந்த பங்கு பற்றி வெற்றி பெற்ற வீரர்களுக்காக இருந்தாலும் சரி, போகக்கூடிய இந்த சர்வதேச மட்டத்தில் தமிழருக்கான பங்கு பெற்றி விளையாடக்கூடிய வீரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான உதவிகளை வந்து அந்த நிறுவனங்களாக இருந்தாலும் உதவி செய்யலாம். இந்த கேமுக்குள்ள வந்து ஆக்களை வந்து உள்ளிருக்கிறது நீங்கள் வந்து என்ன இளைஞர்கள் சொல்ல விரும்புகிறீங்க? இந்த கேமுக்கு வந்து இப்போ இதில் வந்து கேர்ள்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான், பாய்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். இதில் சரியான கஷ்டத்தின் மத்தியில் தான் இப்போ போட்டிக்கு போய் பங்கு பெற்றி வெற்றியை பெற்றிருக்கோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் இந்தியாவுக்கு போய் சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து ராய்ப்பூர் வந்து 24 hours 1 day வந்து ட்ராவல் பண்ணாங்க ட்ரெயின்லேயே. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணி தான் இந்த போட்டியில் வந்து கஷ்டப்பட்டு பங்கு பெற்றி வெற்றி பெற்றது. அங்கே இருந்து 5 பேர் பங்கு பெற்றி 5 பேரும் இந்திய விளையாட்டு வீரர்களோட பங்கு பெற்றி விளையாண்டு அதில் வந்து ஒரு விளையாட்டு வீரர் வந்து பங்கு பெற்றி வின் பண்ணியிருக்கார். மற்ற நாங்கள் திருப்பி வந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேயும் ஒரு ஈவெண்ட் நடந்தது, கிக் பாக்ஸிங். ஸோ அதுலேயும் நாங்கள் பங்கு பெற்றோம். நாங்கள் முதலாவது பங்கு பெற்ற ஈவெண்ட் வந்து மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட். அந்த போட்டியில் பங்கு பெற்றி விளையாட்டு வின் பண்ணி அடுத்த போட்டியாக வந்து கிக் பாக்ஸிங் நடந்தது. அது சர்வதேச மட்டத்தில் அது இலங்கை சார்பாக இன்னொரு டீமும் வந்து பங்கு பெற்றியது. நாங்களும் அதில் பங்கு பெற்றிருந்தோம்.